ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் நிவின். ஸோ ஒரு 2-3 நாள் முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம், நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அடிக்கடி பிரேக் ஆகுது, அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டி கம்மியாகுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நானும் செக் பண்ணும்போது எனக்குமே அது தெரிஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்குக்கு உண்மையிலே என் மனசுலேருந்து உண்மையான ஒரு நன்றி முதல்லே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து தேக்கடியில் தாங்க இருக்கோம். தேக்கடியில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. தேக்கடினால முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வருது போட்டிங்காக இருக்கலாம். போட்டிங் பண்ணாதவங்க ஜீப் சஃபாரி பண்ணியிருப்பீங்க, எலிஃபென்ட் ரைட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணதுனால கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறதில்ல. நம்ம வெரைட்டியாக ஏதாச்சும் இல்லாட்டி ரயராக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து நிறைய ட்ரக்கிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இங்கே ட்ரக்கிங் கொடுக்குறாங்க, கேம்பிங் கொடுக்குறாங்க, அதே மாதிரி பஸ் சஃபாரி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள் பண்ணிக்கலாம் நாம. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பக்கத்துலேயே ரோஸ் பார்க்குன்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் இங்கே நிற்கிற ஏரியாவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா நேம் வந்து ஒட்டகத்தலைமேடு. ஸோ இது வந்து குமுளிலேருந்து அரௌண்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்பவே ஹைட்டான ஏரியா. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனரியாக ஹைட்டாக சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நமக்கு தேக்கடி டேமோட தண்ணி கூட தெரியும். ஆக்சுவலாக இப்படிக்கும் ஈவினிங் ஆனதுனால அந்த சன் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக அது தெரியலை. ஆனால் இங்கே வாட்ச் டவர், இந்த மாதிரி வாட்ச் டவர் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு ஈவினிங் எல்லாம் இங்கே இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம காற்று, கூலிங்காக இருக்குது, சில்லிங்காக இருக்குது. இது பாருங்கள், காற்றெல்லாம் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மேலே ஏறலாம்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் அதோட படி எதுவுமே இல்லை. மேபி 2 நாள் முன்னால் செம்ம காற்றாக இருந்துச்சு. அது அடித்த காற்றுல எல்லாமே போயிருக்கும் போலன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் அந்த வியூ பக்கத்துலேயே காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே தான் இதோட வாதில் இருந்துச்சு. இப்படியே கீழே இருந்து நம்ம மேலே ஏறி போயிருக்கலாம். ஆனால் நம்ம பேட் லக் என்ன கைஸ் பண்ண எல்லாமே போயிடுச்சு. ஸோ மேபி அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏறி அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபியாச்சும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படியே நம்ம முன்னால் போகலாம். ஸோ தேக்கடியை பொறுத்து நிறைய பேர் போட்டிங்க்குன்னே வருவீங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா முல்லைப்பெரியார் அணை இருக்குது, போட்டிங் போனால் அந்த அணையை பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நினச்சி நிறைய பேர் வருவீங்க. ஆனால் போட்டிங் போனால் அணையை நம்ம பார்க்க முடியாது. நம்ம போகலாம், அந்த காட்டு, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த அணையில் இருக்கிற தண்ணி அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த போட்டிங் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்கிறதுக்கான பெட்டர் ஆப்ஷனே எங்கிட்ட இருக்குது. சீசன் டைம்லலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக 2 டிபார்ட்மெண்ட் தான் இங்கே வந்து போட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து KTDC பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த KTDCக்கு மட்டும்தான் ஆன்லைன் புக்கிங் இருக்குது. அதை வந்து நீங்கள் அவங்க சைட் வழியாகவே புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டு பர் ஹெட் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக அந்தந்த நாள் மட்டும் வந்து தான் நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதனால சப்போஸ் இப்போ ஆன்லைன் புக் பண்ணி கம்ப்ளீட்லி அந்த டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வேறு வழி இருக்காது. கண்டிப்பாக இங்கே வந்து தான் நம்ம புக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வர டைமில் காலைல 7:30 வந்தால் தான் ஒரு அரௌண்ட் 11:15 1:45 ட்ரிப்ஸ்க்கெல்லாம் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். செம கூட்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் டிக்கெட் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும், ஸோ க்யூவோடு நிற்காமல் ஈஸியாக நம்ம போட்டிங் போயிட்டு வரலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீடியோவில் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ பேம்பு க்ரூன்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காட்டேஜை கொடுக்குறாங்க. அந்த காட்டேஜில் நம்ம ஸ்டே பண்ணிடுச்சுன்னா போட்டிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்துடுவாங்க. அதுக்கு நம்ம க்யூ நிற்க வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த காட்டேஜ் நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் அந்த காட்டேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பு காட்டேஜ், ரொம்பவே சூப்பராக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம அடுத்த போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன். இந்த ஒட்டகத்தலைமேடு நம்ம வரும்போது இங்கே நேராக பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஹெலிபேட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கொச்சின் டு தேக்கடி இந்த ஹெலிகாப்டர்லாம் வருது. ஆனால் இப்போ இந்த கோவிட் அந்தங்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அரௌண்ட் ஒரு 3 times வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து நம்ம வேணும்னா நீங்கள் வர டைமில் ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரைட் கூட போய்க்கலாம். நாங்கள் இங்கே வரும்போது அங்கே யாதൃச்சிகமாக ஒரு காரியம் பார்த்தோம். அந்த விஷயம் காமிச்சுக்கிறேன் என்னென்னு பாருங்கள். இந்த மரம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சப்போட்டா தான். ஆக்சுவலாக பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போட்டாவே இருக்குது. நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இது எதுவுமே நம்ம சாப்பிட்ற பருவத்துக்கு வரல, எல்லாமே பச்சையாக இருக்குது. ஸோ படுத்துருந்தால் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்து இனிப்பாக இருக்கா என்ன டீட்டெயில் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் சப்போட்டாவாக தான் இருக்குது. ஸோ
ஸோ ஒன்று கூட பழுக்கலையே, பழுத்திருந்தா எப்படி என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே வரும்போது நீங்கள் பாருங்கள், மேபி நீங்கள் வர டைமில் பழுத்திருக்கலாம். பழுத்திருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே செம்ம காற்றா இருக்குங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே ஒட்டகத்தலைமேடு நாம் இங்கே வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 6 மணி ஆச்சு. என் முகம் எல்லாம் தெரியுதான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ செம்ம காற்றா இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி பேம்பு க்ரூ அதுக்கான அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கேருந்து நேராக நம்ம அங்கே போயிடலாம். மீதி டீட்டெயில் எல்லாமே வந்து பேம்பு க்ரூ போயிட்டு அங்கேருந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் என்ன டீட்டெயில் எல்லாமே நான் அங்கே சொல்கிறேன். வாங்க நம்ம அங்கே போய்க்கலாம். ஸோ நாம் நேற்று சொன்னபடியா இப்போதைக்கும் நம்ம பேம்பு க்ரூ முன்னால் வந்திருக்கோம். இதுதான் பேம்பு க்ரூ. இது வந்து பேம்பு க்ரூங்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேம்பு கோட்டேஜஸ். அரௌண்ட் ஒரு 15 கோட்டேஜஸ் இருக்குங்க. ஸோ நம்ம அதில் தேக்கடி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்டரில் வரும்போதே இந்த கோட்டேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்களா, சேம் பேம்பு க்ரூ கோட்டேஜ் கெட் அஷ்யூர்ட் போட்டிங் டிக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இங்கே வந்து கோட்டேஜ் புக் பண்ணிச்சுன்னா டிக்கெட்டு கன்ஃபார்மாக இருக்கும். அது 100% கேரண்டீடு தான். மீதி டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க. ஸோ இவங்க தான் இந்த பேம்பு க்ரூவோட இன்சார்ஜஸ், இவங்க ஸ்டாஃப் தான். ஸோ இவங்க வந்து இது டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க, எந்த மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க, என்ன டீட்டெயில் எல்லாம். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கோட்டேஜுக்கு? ஒரு கோட்டேஜ் 1800. ஓகே. பேக்கேஜ் வந்து 4000. ஸோ இப்போ 2 கேட்டகரி கொடுக்குறீங்க. 2 கேட்டகரி. ஸோ 2 கேட்டகரி. இப்போ பேக்கேஜில் என்னெல்லாம் வரும்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பேக்கேஜில் வந்து போட்டிங்கு, சரி, நார்மல் ட்ரெக்கிங்கு, ஓகே, ஃபுட்டு இன்க்ளூடிங். ஓகே, 3 நேரம் ஃபுட்டு இன்க்ளூடிங். சரி. வித்தவுட் பேக்கேஜில் வந்து ரூம், ஜஸ்ட் அக்கமடேஷன், ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடிங். ஓகே. அடுத்த நாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் செக்கிங் டைம் வந்து 12 PM, செக் அவுட்டு அடுத்த நாள் 11. ஸோ 12 மணிக்கு செக்இன் பண்ணி அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இதே இது வித் பேக்கேஜ்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டி இங்கேயே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தனியாக போட்டிங் போகணும்னு இல்லை, ட்ரக்கிங் போகணும்னு இல்லை, எல்லாமே ஒரு பேக்கேஜ்குள்ளேயே வந்துடும். இது நீங்கள் வித்தவுட் பேக்கேஜ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் அக்கமடேஷன் மட்டும்தான் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் போட்டிங், ட்ரக்கிங் அந்த மாதிரி பண்ணோன்னா செப்பரேட்டாக பே பண்ணி அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மீதி டீட்டெயில் நம்ம ரூம் எல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு மீதி டீட்டெயில் வந்து அங்கே போய் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துச்சுன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் நிறைய சவுனியர்ஸ் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் இந்த சோப், இங்கே பாருங்க, இந்த சோப் கொடுக்குறாங்க, ஹனி கொடுக்குறாங்க, பெப்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாம வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். அந்த ஹனி கொஞ்சம் காமிக்க முடியுமா நீங்கள்? இது வந்து பியோர் ஹனி. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர ஹனி தான். ஆர்கானிக் ஹனி தான், எந்த விதமான வேறு இன்க்ரீடியன்ஸுமே இல்லை, பியோர் ஹனி. மெடிசனுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி மெடிசன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக 500 கிராம்ஸ் தான் வருது. ஸோ 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவ்வளோ கேஷ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பியூர் ஹனியெல்லாம் இப்போ வரைக்கும் கிடக்க ரொம்பவே கஷ்டம். ஸோ பாருங்கள் எப்படின்னு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நம்ம பேம்பு க்ரூ உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம உள்ளே போய் பேம்பு கோட்டேஜஸ் எப்படி இருக்குது, ரூம் எப்படி, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. நம்ம இங்கே ஆக்சுவலாக ஸ்டே இல்லை, ஜஸ்ட் ரிவ்யூ பண்ண மட்டும்தான் வந்திருக்கோம். முதல்ல சொல்லிக்கிறேன், இது எந்த விதமான பெய்ட் ரிவ்யூவும் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்களா, அந்த பேம்புக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேம்புவும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. அது என்ன பேர், அதோட வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் கட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன ஆக்சுவலாக ட்ரீ ஹவுஸ். அதுக்கு ஒரு நேம் கூட கொடுத்துருக்காங்க, டீ ஆன் ட்ரீ. தட் மீன்ஸ் அது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வந்து சின்ன ஒரு காஃபி ஷாப் மாதிரி மேலே போய் ஒரு டீ குடிக்கணுன்னா கூட நாம் அங்கே வந்து டீ குடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து இவங்க ரிசப்ஷன்லேயே கேட்டுச்சுன்னா அவங்க வந்து என்ன டீட்டெயில் எப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம்.
அவங்க வந்து சொன்ன பேக்கேஜ் நான் உங்ககிட்ட ஒருத்தர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 விதமான பேக்கேஜ் தான் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வித் பேக்கேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து வித்தவுட் பேக்கேஜ். வித் பேக்கேஜுக்கு ஒரு காட்டேஜுக்கு வந்து 4000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாச்சும் 2 பேருக்கு ஒரு காட்டேஜில் அக்கமடேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜில் என்னெல்லாம் வரும்னா, ஆக்சுவலாக 12 மணிக்கு செக்இன் பண்ணுறோம் நாம. ஸோ அடுத்த நாள் 11 மணிக்கு தான் செக் அவுட். ஸோ வந்த உடனே நமக்கு அந்த நாளைக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் முடிச்சு அரௌண்ட் ஒரு 2-2:30 பொறுத்து நம்ம வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போயிடுவாங்க இவங்க. ஸோ ட்ரக்கிங் கூப்பிட்டு போகும்போது நீங்கள் யோசிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கலி, இவ்வளோ பெரிய காடு. ஆக்சுவலாக இது வந்து 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரிசர்வ் தான். ஸோ இதுக்குள்ளே எப்படி நம்ம சேஃபாக போயிட்டு வரலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ரிஸ்க் இருக்குமா, அனிமல்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி வரலாம். ஸோ அதுக்குன்னு ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் இந்த போர்டரோட இணைஞ்சு நிறையா ட்ரைப்ஸ் செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ 2 விதமான ட்ரைப்ஸ் இருக்காங்க போல இங்கே. ஒன்று வந்து மன்னான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பழையன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து நிறைய பேர் ஃபாரஸ்ட்லேயே ப்ரொடெக்ஷன் வாட்சர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளை ட்ரக்கிங் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம பொதுவாக ஒரு காட்டுக்குள்ளே போனால் நமக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. ஸோ இவங்க வந்து காட்டிலேயே ஜெனிச்சு வளர்ந்தவங்க இவங்க. ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு யானை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிருகம் ஏதாச்சும் ஒரு சைடில் நின்றுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவோம். ஆனால் இவங்க வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு, இல்லாட்டி அந்த கால் தடங்களை வச்சு எந்த மாதிரி அனிமல்ஸ் இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கு, இல்லாட்டி பக்கத்தில் இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க கூட போகிறதுனால எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. அது இல்லாமல் மெயின் ஒரு விஷயம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ காட்டுக்குள்ளே எப்படி போகணும், எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணணும், அது இல்லாமல் எந்த விதத்தில் போனால் அனிமல்ஸை பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க நமக்கு டீட்டெயிலாகவே சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ட்ரக்கிங் முடித்து அரௌண்ட் ஒரு 4-4:30 நாம் திருப்பி வந்து இந்த பாம்புக்குருக்கே வந்துடுவோம். ஸோ வந்த பிறகு சின்ன ஒரு டீ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இவங்க கொடுப்பாங்க. அது முடிச்சு கரெக்டாக 6 மணிக்கு நம்ம ஏறின வந்த அந்த என்ட்ரன்ஸு பக்கத்துலேயே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, வனஸ்ரீ ஆடிட்டோரியம். அங்கே வந்து இந்த ட்ரைப்ஸோட கல்ச்சுரல் டான்ஸ், தட் மீன்ஸ் ட்ரைபல் டான்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே தான் பர் ஹெட் அரௌண்ட் ஒரு 300 ரூபி தான் நம்ம செப்பரேட்டாக பண்ணணும்னா. ஆனால் இது வந்து இந்த பேக்கேஜ்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டான்ஸு நம்ம பார்த்துக்கலாம். டான்ஸை முடிச்சு வேணும்னா நம்ம இவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்து இவங்க எந்த மாதிரி ஆன கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போவும் காட்டுக்குள்ளே இறச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் அவங்க கூட நேரிட்டு பேசி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரைபல் டான்ஸ் முடிச்சு நேராக நம்ம பாம்புகுருக்கு வருவோம். பாம்புகுரு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்ருவோம். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அது எது இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான மெனு தேவையோ அந்த மெனு நீங்கள் சொல்லிச்சுன்னா அதை பொறுத்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ விஷயம் முடிச்சு வேணும்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பர்ச்சேசிங் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் நேராக கும்ளி டவுனுக்கு போய், இங்கேருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தான் டவுன் வருது, அங்கே போய் இந்த ஸ்பைசஸ் அது எல்லாமே இங்கே வந்து சூப்பராக கிடைக்கும், ஒரிஜினல் ஹை குவாலிட்டியிலே கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி நைட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் 7:30 வந்து இவங்க வந்து போட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வாங்கலை. அது வந்து நம்ம பே பண்ணுற பேக்கேஜுக்கு உள்ளேயே வந்துடுது. ஸோ இது நம்ம வித்தவுட் பேக்கேஜ் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக போட்டிங் போகணுன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் க்யூ அந்த மாதிரி எதுவுமே நிற்க வேணாம். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதால இவங்களே ஆட்டோமேட்டிக்கலி போட்டிங் கவுண்டரில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நம்ம அங்கே போய் டைரெக்டாக டிக்கெட் மட்டும் க்யூ நிற்காமே வாங்கி. ஸோ ஒவ்வொரு காட்டேஜுக்கும் ஒவ்வொரு வைல்ட் லைஃப் சாஞ்சுரிக்குள்ள நேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கும் இந்த காட்டேஜ் பாருங்கள், இந்த காட்டேஜுக்கு இரவிக்குளம் தான் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 காட்டேஜ், டியூப்ளெக்ஸ் காட்டேஜ் தான், 2 காட்டேஜ் சேர்ந்தே இருக்குது. ஸோ அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாம்புகுரு 15 காட்டேஜஸ் இருந்தாலுமே ஒரு 13 காட்டேஜஸ் சிங்கிள் காட்டேஜஸ் தான். தட் மீன்ஸ் ஒரு காட்டேஜில் 2 பேருக்கு மட்டும்தான் அக்கமடேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா பெட்டு நம்ம போட முடியாது, ஏன்னா ரொம்பவே சின்ன காட்டேஜஸ், பேம்பு ஹட்டுங்கிறதுனால ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாங்கள் ஒரு 4 பேராக வரோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க, ஸோ நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைங்கள தனியாக இன்னொரு செப்பரேட் ஏரியாவில் ஸ்டே பண்ண வைக்கிறோன்னு. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. தட் மீன்ஸ் இந்த 2 காட்டேஜுமே பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு காட்டேஜில் இப்போ 2 பேர் இருந்தாலுமே இன்னொரு காட்டேஜில் அடுத்த 2 பேர் இருந்துக்கலாம். எந்த டிஸ்டன்ஸுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வால் மட்டும்தான் அதோட டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இந்த காட்டேஜ் ஏறி பார்க்கலாம் எப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்டிருக்கோம், அதனால மட்டும்தான் ரூம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் காட்டேஜ். இது வந்து கொஞ்சம் பெரிய காட்டேஜா இருக்கும், அதனால தான் 2 பெட் போட்டு இவ்வளோ கேப் வருது நமக்கு. ஸோ எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன் கொடுத்துருக்கு, ஏசி இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஏசியே தேவையில்லைங்க. தேக்கடி கிளைமேட்டுங்கிற போது மேக்ஸிமம் ஒரு 15-20 டிகிரி செல்சியஸுக்குள்ளே தான் வரும்.
ஸோ அதனால ஏசி தேவை கிடையாது, நமக்கு ஃபேன் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேம்பு எல்லாமே பேம்புவால் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. ஸோ இங்கே வந்து டாய்லெட் இருக்கு. டாய்லெட் கூட கொஞ்சம் பெருசாக தான் வரும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டாய்லெட் பாருங்க, நீட்டாக க்ளீனாக இருக்கு. ஸோ நம்ம கொண்டு வர லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஷெல்ஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லைட்டு வந்து கொஞ்சம் வார்ம் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் இருக்குது, நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அவ்வளோ லக்கேஜ் எல்லாம் கொண்டு வரதுக்கு இல்லை, மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் ஸ்டே பண்ணுறோமோ அது தானே வரப்போகிறோம். ஸோ அதுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லாவே இடம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பேம்பு குரூ நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கான மெனு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி மெனு சூஸ் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் வெஜ் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இங்கேயே சொல்லிச்சுன்னா ரிசப்ஷனில் சொன்னால் போதும், அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கேயே வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம நேராக போய் உங்கள் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது மீதி டீட்டெயில். ஸோ இதுதான் அந்த கோட்டேஜோட ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ காலையில் போட்டிங் போகிற விஷயம் வரைக்கும் தான் நமக்கு முன்னால் சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ போட்டிங் முடிச்சு வந்த பிறகு நம்ம இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னா சவுத் இந்தியன், இல்லை நார்த் இந்தியன் ஃபுட் வேணும் நார்த் இந்தியன், எந்த மாதிரி வேணும்னாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது முடிச்சு நம்ம இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அரௌண்ட் ஒரு 11 o'clockலாம் செக் அவுட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ சொன்ன இவ்வளோ விஷயமே வந்து வித் பேக்கேஜ் எடுத்து வரவங்களுக்கு. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து எனக்கு பேக்கேஜ் அவ்வளோ தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் அக்காமடேஷன் மட்டும் போதும், வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி வேணும்னா நான் செப்பரேட்டாகவே பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது கூட ஆப்ஷன் இருக்குது வித்தவுட் பேக்கேஜ். அது வந்து ஒரு காட்டேஜுக்கு 1800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 2 பேருக்கு அக்காமடேட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை நீங்கள் 3 பேர் வந்துச்சுன்னா 3 பேராக வரீங்க, நாங்கள் ஒரே காட்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு சொன்னால் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்ட்ரா பெட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்பேஸ் கிடையாது. நீங்கள் 2 பெட்டு சேர்த்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ஏரியாவில், நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ மொத்தமே அட் அ டைம் நமக்கு 40 பேருக்கு அட் அ டைம் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஊட்டுப்புறான்னு தான் நேம் கொடுத்துருக்காங்க. ஊட்டப்புறா மீன்ஸ் மலையாளம் வேர்டு தான், உட்காந்து சாப்பிட்ற இடம், அவ்வளோதான் அதோட மீன். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராகவே இருக்குது, நல்ல அட்மாஸ்பியர் தான். இங்கே வந்து உட்காந்துலாம் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக உட்காந்து சாப்பிடுறது அந்த ஹோட்டல் ஃபீலிங் எல்லாம் இல்லை, வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே எக்கோ டூரிசம் ஆக்டிவிட்டி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம் தான். இந்த முதல்ல பார்க்குறாங்களே அதுதான் இப்போ நம்ம இருக்கிற பேம்பு குரூ. நான் சொன்ன ட்ரைபல் டான்ஸ் வந்து அந்த மாதிரி டான்ஸ் தான் வரப்போகுது. அது இல்லாமல் வந்து நிறைய ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி இருக்குது. பார்டர் ஹைக்கிங், பேம்பு ராஃப்டிங், க்ரீன் வாக், நேச்சர் வாக், டைகர் ட்ரெயில், ஜங்கிள் ஸ்கவுட், ஜங்கிள் கேம்ப். அந்த ஜங்கிள் ஸ்கவுட் எடுத்து சொல்லணும், அது வந்து நைட் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக அது வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு சாங்சுரிக்குள்ளே டைகர் ரிசர்வ்க்குள்ளே போக முடியாது, இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு வந்து போகும்போது கொஞ்சம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஏன்னா வேறு எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி போக முடியாது இல்லை, இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ பொஃபே வேணும்னா பொஃபேக்கான சிஸ்டம் இருக்குது நமக்கு, இல்லை எல்லாமே அரேஞ்ச் பண்ணணுன்னா கூட இவங்க ஸ்டாஃப் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஃபாரஸ்டோட ஸ்டாஃப் தான், இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தது வந்து டியூப்ளெக்ஸ் காட்டேஜ் தான். 2 காட்டேஜ் ஒரே மாதிரி வருது, 4 பேருக்கு அட் எ டைம் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து சிங்கிள் காட்டேஜ் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த கப்புள்ஸ் எல்லாம் வரும்போது, ஹனிமூன் கப்புள்ஸ் இல்லாட்டி கப்புள்ஸாக வரும்போது நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சின்ன காட்டேஜ் தான், இந்த காட்டேஜோடு காமிச்சிடுறேன். இதுவுமே அவ்வளோ சின்னதுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. 2 பெட் போட்டிருக்காங்க, அதே மாதிரியே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிவி பார்க்கணும், நம்ம டிவி பார்த்துக்கலாம், கேபிள் தான், எந்த மாதிரி சேனல்ஸ் வேணாலும் கிடைக்கும், மேபி தமிழ்நாடு, கேரளா, வாட் எவர் இட் இஸ். ஸோ சூப்பராகவே இருக்குது, செம அட்மாஸ்பியர், ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. மெயின் ஒரு விஷயம், ஏசியோட தேவையே நமக்கு கிடையாது ரொம்பவே. ஏன்னா ஒன்று வந்து இந்த பேம்புங்கிறதுனால எப்போவுமே ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே பேம்புவால் அப்படியே வளைஞ்சிருக்கு. ஸோ அதனால ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே பாருங்கள், சின்னது ஒரு லைப்ரரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே வந்து இங்கிலீஷ் மலையாளம் புக்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வரவங்களுக்கு இதெல்லாமே ஃப்ரீ தான். ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் போகலை, நைட்டு தூக்கம் வரலன்னு நினச்சிட்டுனா கண்டிப்பாக இதை கூட எடுத்து படிங்க, சூப்பராக இருக்கும். காலையில் இங்கே வச்சுட்டு போயிடுங்க மறக்காமல், ஃபாஸ்ட்டோட தான் எல்லாமே. இங்கே வந்து இது முடிச்சுட்டு நம்ம நேராக இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆடிட்டோரியம் இருக்கும்போது
இந்த பேங்கிங் ஃபீல்ட்லேருந்து இல்லாட்டி ஐடி ஃபேமிலிருந்து வரவங்க எல்லாம் மேபி இங்கே வரும்போது மொத்தமாக அவங்க வந்து ஒரு குரூப்பாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாச்சும் வைக்கணும், இல்லாட்டி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹால் தான், உள்ளே பாருங்கள். இப்போதைக்கு நான் லைட் எதுவுமே போடல, ஸோ நம்ம அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்ததுனால ஜஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் காமிச்சு தரேன், அவ்வளோதான். நல்லாவே சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நிறைய கூலர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் செமினார் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் கண்டக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாட்டி ஏதாச்சும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா கூட ப்ரொஜெக்டர் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் சொன்னால் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இவ்வளோ துச்சமான அமௌண்ட்டில். ஸோ இந்த கலரிங் நம்ம யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் காசு இங்கே கட்டி வைக்கணும். அது எவ்வளோன்னு நீங்கள் டைரெக்டாக வரும்போதே கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இவங்க காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் வர டைமில் வேறு ஏதாச்சும் புக்கிங் இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ரிசப்ஷனில் கூப்பிட்டாலே அவங்க டீட்டெயிலாக எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கரெக்டாக ஒரு இடம் கூட பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த எபிசோட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம வரும்போதே பார்த்துட்டோம், அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது, டீ ஆன் ட்ரீன்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து டீ எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டில் எடுத்து அங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே ஏறி முடியுமான்னு பார்ப்போம். நம்ம பார்த்து முடிச்சு அப்படியே இந்த எபிசோட் நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ சாரி கைஸ், நம்மளால் இதுக்கு மேலே ஏற முடியலை. இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர டைமில் மேபி இதெல்லாமே வந்து சால்வ் ஆகிடலாம்னு நினைக்கிறோம். மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதில் மேலே ஏறி ஒரு டீயாச்சு குடிங்க, சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, எல்லாமே வந்து கூலிங்காக இருக்குது. தேக்கடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேம்பு குரூவ் வந்து ஸ்டே பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் போகணுன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக கேட்பாங்க. இது வந்து சார்ஜ் வந்து வித் பேக்கேஜுக்கு 4000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க, வித்தவுட் பேக்கேஜுக்கு வந்து 1800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கும் அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தெரியல தேக்கடியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால எல்லாமே வந்து நிறையா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா போட்டிங்க்கு நம்ம எந்த விதமான க்யூ ஒன்றுமே நிற்க வேணாம். இப்போ நீங்கள் வெளியில் ஒரு ரூம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து க்யூ நின்று பஸ்ஸில் ஏறி போய் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும், ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நேராக நம்ம போட்டிங் கவுண்டரில் போய் ஈஸியாக டிக்கெட் வாங்கி போட்டிங் முடித்து என்ஜாய் பண்ணி நம்ம அப்படியே வந்துடலாம். ஸோ இந்த எபிசோடு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கூடயே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க, பிரச்சனை இல்லை. போன வீடியோ கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் உங்களுக்கு பிடிக்கல ஏதாச்சும் டிசப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன வரப்போகுதுன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, 2 விதமான ட்ரைப்ஸ் இங்கே இருக்குன்னு. ஒன்று வந்து ட்ரைப்ஸ் மன்னான்ஸ் இருக்காங்க, இன்னொன்று வந்து பாலியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வில்லேஜுக்குள்ளே போக வெளியிலேருந்து யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ பெர்மிஷன் கிடச்சிட்டுன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க ஊருக்குள்ளே போகிறோம். அவங்க கல்ச்சர் எப்படி, இப்போவும் காட்டுக்குள்ளே யாராச்சும் போகிறாங்களா, இந்த வேட்டையாட போகிறாங்களா, ஆனிமல்ஸ் அந்த மாதிரி அதோட கூடுதல் டீட்டெயில் நம்ம அவங்ககிட்டே கேட்போம். அங்கே போனால் தான் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலான்னு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கூட இருங்க. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக நம்ம சேனலோடய சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வணக்கம்.